Pudhina Kothamali Rice and Vaazhaka Capsicum Fry செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் மிக்சியில் கொத்தமல்லி மற்றும் புதினாவை போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆனியன்ஸ் மற்றும் சில்லிஸை போட்டு அரைத்துக் கொள்ளுங்கள். பச்சை நிறமே. இப்பொழுது குக்கரில் எண்ணெய் மற்றும் கீயை ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் மற்றும் cashews போடுங்கள். அடுத்தபடியாக வெங்காயம், கிரீன் சில்லிஸ் மற்றும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். இப்பொழுது வண்ணமயமான காய்கறிகளை சேர்க்க வேண்டும். அடுத்தபடியாக அரைத்து வைத்திருக்கும் பச்சையான பேஸ்டை போட்டு உப்பு சேர்த்து வதக்குங்கள். இப்பொழுது தக்காளியை ஆட் செய்து தயிரை சேருங்கள். டேஸ்டுக்காக கரம் மசாலாவை ஆட் செய்து நன்றாக வதக்கி தண்ணீர் ஊற்றி விடுங்கள். புதினா வாசம் வீட்டோட அரிசி தூக்கி நீ போட. எஸ், நன்றாக வாசனை வந்ததும் அரிசி போட்டு கீயை சேர்த்து குக்கர் மூடி போட்டு குக் செய்தால் புதினா கொத்தமல்லி ரைஸ் ரெடி. இப்பொழுது வாழைக்காய் கேப்சிகம் ஃப்ரைக்கு இவ்வாறு வெட்டி கொள்ளவும். இப்பொழுது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகாய் தூள் மற்றும் மஞ்சத்தூளை போட வேண்டும். அடுத்தபடியாக உப்பு சேர்த்து வெட்டி வைத்த வாழைக்காய் மற்றும் கேப்சிகத்தை போடவும். எண்ணெயை மேலார போட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும் வகையில் கிளறி 20 மினிட்ஸ்க்கு சிம்லே வைத்து ஃப்ரை செய்தால் வாழைக்காய் கேப்சிகம் ஃப்ரை ரெடி. நல்ல சாப்பாடே வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். செய்து மகிழுங்கள். ஓகே பாய்.